டூரிஸ்ட் ஃபேமிலி கதை நான் கேட்கவே இல்லை. கேட்கல. கேட்கல. ஏன்? எதனால? என் பையன் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு சூப்பர் Last-ஆ. ஸ்டார் கூப்பிட்டு ரொம்ப ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. என்னுடைய முதல் படம் தயாரிப்பு குட் நைட். கொரட்டை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ஒரு கான்செப்ட். அதுக்கு அடுத்தது லவ். அப்பா நீங்க கதை கேட்டால் நீங்க படம் எடுக்க மாட்டீங்க. இது சொல்ல மாட்டேன். நான் படம் மிகப்பெரிய வெற்றி தந்தது. மணிகண்டன் வந்து எனக்கு பார்ன் ஆக்டர்னு சொல்லுவேன். அப்பான்னு கூப்பிட்டேன். வந்த உடனே அப்பா எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டார். ரொம்ப சிம்பிள் மேன், வெரி ஹம்பிள் மேன். மீனவர் குடும்பத்தில் பிறந்தான்னு சொல்றது ரொம்ப ப்ரௌடாக நினைக்க பெருமையா. அப்படி இருக்கும் எனக்கு பாஸ்போர்ட்டை நான் கவுண்டரில் கொடுத்த உடனே வல்லா 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 அரபியில் பேசுவாங்க. என் சொந்தக்காரன் எனக்கு ஓட்டு போடல. பிகாஸ் ஆஃப் இந்த பேக்ரவுண்ட். டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய வெற்றியை மக்கள் எங்களுக்கு தந்திருக்காங்க. நம்மளை ஞாபகம் வச்சு கேட்குறாரு, அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் நஸ்ரத் சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சிவந்த முகம் அதோடு சேர்த்து குடிக்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. அண்டு ஓகே, இப்போது நிறைய பேர் பாராட்டுறது ஒன்று இருக்குது. இப்போ டூரிஸ்ட் ஃபார்ம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து ரெட்ரோ சூர்யா அவர்களோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அவரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. ஸோ அந்த மூமெண்ட் ஷேர் பண்ணாரா அவர்? மகேஷ் அவர்கள் ஷேர் பண்ணாரா அவங்ககிட்ட? ஷேர் பண்ணாரு. அதை விட சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதை அடுத்து கேட்க வந்தேன். சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினான். அப்பா ஒரு வாழ்த்து சொல்லு. சூப்பர். ஏன்னா அவ்வளோ உச்சத்தை தொட்ட ஒரு நடிகர் நம்மளை நம்பி அப்பாவிட்ட எனக்கு வாழ்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி. தமிழ் சினிமாவில் ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து மக்கள் மனசில் இன்னும் ஆழமாக பதியிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஸோ அதில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்த 3 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் சார்பாக ரிலீஸ் ஆன 3 படங்கள், குட் நைட், லவ்வர் அண்ட் இப்போ சென்சேஷன் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார். பிகாஸ் இப்போ நம்ம ஆஃப் கேமில் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதில் நீங்கள் அதிகமாக சொல்கிற விஷயம் மக்களை நம்பி அப்படின்னீங்க. அந்த மக்கள் கொடுத்த வரவேற்பு, ஆதரவு, ஃபஸ்ட் அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக குட் நைட்டு, அதுக்கு அடுத்தது லவ்வர், இப்போ இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய வெற்றியை மக்கள் எங்களுக்கு தந்திருக்காங்க. எங்களுடைய உழைப்பு வீண் போகலை, மக்களுடைய ஆதரவு அமோகமாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்தவங்களே திரும்ப போய் குடும்பமாக திரும்ப பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்குறோம். மக்கள் குடும்பமாக ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படைப்பு நம்ம கொடுத்துருக்கோம்ன்றதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகே, அந்த $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அமைஞ்ச விதம் ஒன்று இருக்குது சார். இப்போ நீங்கள் மகேஷ் அவர்கள், அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான நபர் யுவராஜ் அவர்கள், இந்த காம்போ ஃபஸ்ட்டு எப்படி அமைஞ்சுது அதை சொல்லுங்களேன். இது வந்து $1 மில்லியன் வந்து ஒரு யுவராஜ் ஓனர் அந்த கம்பெனிக்கு. எங்கள் கம்பெனி இருந்து எம்ஆர்பி மீன்ஸ் மகேஷ்ராஜ் பசலியான். அது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த படங்களை நாங்கள் தயாரிச்சிட்ருக்குறோம். யுவராஜ் வந்து எனக்கு, நான் அரசியலில் ஒரு சின்ன ஒரு இதில் இருந்துகிட்ருக்கிறேன். அதில் வந்து சில போஸ்டர் போடுறதுக்கு டிசைன் பண்ணி தந்துட்டு இருந்தார் யுவராஜ் எனக்கு முதல்ல. அப்படி தான் எனக்கு அவரோட ஒரு நெருக்கமும் பழக்கமும் ஏற்பட்டது. ஓகே, என் பையன் வந்து மகேஷ்ராஜ் வந்து அவர் கூட ரொம்ப டைப் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு கருத்து வரும்போது என்கிட்ட பையன் கேட்டார். ரைட், ஓகே, நம்ம செய்யலாமே, யுவராஜ் தானே, செய்வோம், தைரியமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே இறங்கினது தான். ஓகே, நான் வந்து ஒரு காலகட்டத்தில் 86, 87 காலகட்டத்தில் சினிமா ஃபீல்டில் இருந்தவன். நான் ஒரு சின்ன ஒரு நடிகனாக இருந்தேன். கன்சிமுட்டு நேரம் என்னுடைய அருமை நண்பர் சரத்குமார் அவர்கள் எடுத்த படம். அப்போ நான் அடையார் மெடிக்கல்னு ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன். ஓகே, என்னுடைய எய்மே வந்து என்னுடைய கடையில் வந்து இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது கவுண்டரில் நிற்கிறவங்க. ஓகே, அப்படி ஒரு எல்லா மெடிசனும் ஸ்டாக் வச்சுப்பேன். அடையார் மெடிக்கலில் போனால் இந்த மருந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முதல்ல மக்கள்கிட்ட ஏற்படுத்தினேன். வருவாங்க நம்பிக்கையோட. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் 6 ஐட்டம் 5 ஐட்டம் 4 ஐட்டம் இருக்கும். முழுமையாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்த கடை. அப்படி ஒரு நேம் எடுத்தேன். அப்போ எனக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் எல்பி ரோட்டில், நான் வந்து எல்பி ரோட்டில் இருந்தேன். இது நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு ஆப்போசிட்டில் தான் எனக்கு கடை. அதுக்கு எனக்கு ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் சரத்குமார் அவர் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருந்தார்.
நாங்கள் அங்கிருந்து அவர் பார்ப்போம், இங்கிருந்து நான் பார்ப்போம். அப்படி ஒரு நெருக்கம் எங்களுக்கு Okay, மட்டும் okay, okay. ஏற்பட்டது. அப்போ அவர் கன்சிமுட்டு நேரம்னு ஒரு படம் தயாரித்தார். அதில் நானும் நடிச்சிருக்கிறேன். அம்பிகா, நான், பூர்ண விஸ்வநாதன், ஒரு டாக்டர் குரூப்பு, கார்த்திக், அம்பிகா ஹீரோ Okay. ஹீரோயினி அப்படியே ஆரம்பித்தது. நாங்கள் சினிமா பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரு கூடயா? அவரு கூட Okay. அவரு கூட அவர் ஒரு ட்ராவல்ஸு, ஓகே. ஸ்கைவேன்னு சொல்லிட்டு ஒரு Skyway, ட்ராவல்ஸ் ஆ. வச்சுருந்தார். நான் வந்து அடையார் மெடிக்கல் வச்சுருந்தேன். ஸோ அவங்க ஒய்ஃபு எல்லாம் எங்களோட ரொம்ப எங்கள் குடும்பத்தோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவங்க அவங்க. கண்ணதாசனுடைய பையன் கலைவாணன், கலைவாணன். அவர் தான் அந்த படம் எடுத்தார், கன்சிமுட்டு நேரம். ஓகே. ஸோ அந்த படத்துலையும் எனக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது சரத் சாரோட. அப்படி தொடங்கி நான் ஒரு 4-5 படங்கள், சின்ன சின்ன கேரக்டர் தான். என்னுடைய சினிமா குருவன்னு சொல்கிறது ராகவன் தம்பி, மலையூர் மம்மட்டியான் படம் எடுத்த ஸ்ரீதேவி ஃபிலிம்ஸ். ஆமாம் ஆமாம். அந்த கம்பெனியோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டதுனால அவங்க ஸ்டோரி டிஸ்கஷனில் என்னை கூப்பிடுவார் ராகவன் தம்பி சார். அந்த டைமில்? ஆமாம், இஸ் நோ மோர். எனக்கு சினிமாவோட என்னுடைய குருன்றது அவர் தான். அப்போ என்னை வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸில் பண்ண அவருக்கு ஸ்ரீதேவி ஃபிலிம்ஸ்லேயே நான் பண்ணேன். அவருக்கு தெரிஞ்ச கம்பெனிகளையும் நான் பண்ணேன். ஒரு 7-8 படம் பண்ணேன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் சரத் சாரோட எனக்கு இந்த ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இந்த ஆங்கிள் தெரியவே தெரியாது சார் எனக்கு. ஓகே. எனக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு சரத் சார். இன்றைக்கி அவர் உச்சத்தில் இருக்கிறார், எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்மளும் தான் சார், நீங்கள் இல்லை இல்லை, நம்ம இப்போ தான் வளர்ந்து வரோம். ஓகே. இப்போ நடைப்பயணம் தத்தி தத்தி நடக்கணும். ஓகே ஓகே. இப்போது தத்து நடக்கணும்னு சொல்கிறீங்க. பட் ஃபஸ்ட்டு 2 படங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒரு ஃபீல் குட் படம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்பி வருது ஒன்று இருக்குது. பட் 3வது படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய படம் கூட ஆப்வியஸாக ரிலீஸ் ஆகுது. ஆனாலும் இந்த படத்துக்கு என்ன ஒரு கேட்டகரி இருக்கோ அதுக்கேற்ற முதல் நாள் வசூலும் வருது. போக 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 வீக் பை வீக் ஷோ இன்க்ரீஸ் ஆகுது, ஃபுல்லாகுது. எதிர்பாராதவங்கெல்லாம் வந்து மக்களுடைய ஆதரவு. எஸ், அதுதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சினிமாவில் மக்களோட ஆதரவு ஒன்று இருக்குது. பட் அப்படி மக்கள் ஆதரிக்கிற பெரிய பெரிய ராஜமௌழி அவர்கள் மாதிரியும். ஆமாம், நான் ஒரு பேட்டி நானும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே. அதே மாதிரி சுப வீரபாண்டியன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, அதையும் நான் பார்த்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது, மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ரைட், ஓகே, நம்மளையும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கிட்டது அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வந்து நான் குறிப்பாக நான் சொல்லணும்னா, என்னுடைய முதல் படம் தயாரிப்பு குட் நைட். என்னுடைய மகன் என்ன நச்சரிச்சுட்டே இருப்பார், அப்பா ஒரு கதை இருக்கப்பா கேளுங்கப்பா. மகேஷ்ராஜ் பசலியான், அந்த கதை கேளுங்கப்பா, படம் எடுக்காதது பின்னாடி. குட் நைட் டைம்லேயே? ஆமாம், குட் நைட் டைமில் நான் தான் அந்த ஃபீல்டை விட்டு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, 86-87 காலகட்டத்தில் நான் இருந்தேன். வெளியே வந்துட்டேன். இப்போ அதில் எனக்கு தொடர்பு இல்லை. என்ன திரும்ப எதுக்கு உள்ளே கொண்டு வர பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இல்லைப்பா கதை கேளுங்கப்பா, படம் எடுக்கணும், உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். என் ஒய்ஃபும் வந்து நம்ம பையன் ஆசைப்படுறான்ல, ஒன்று கதை கேளுங்களா, எடுக்காதது பின்னாடி உள்ள கதை அப்படின்ட்டு. இவனுக்கு தொந்தரவு பொறுக்காமல் இதே ஹோட்டலில் ஒரு நாளைக்கு டைரக்டரு கூப்பிட்டு வந்துட்டான். டைரக்டர் லாபியில் உட்கார வச்சுட்டு இங்கே மேலே வந்தான். அப்பா டைரக்டர் வந்திருக்காரு, வர சொல்லுவா, எனக்கு இவனுக்கு தொந்தரவு பொறுக்க முடியல, சரி கூட்டு வாயா. கேட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னார். எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு ஏற்படலை. ஓகே சார், டூரிஸ்ட் ஃபேமிலி கதை குட் நைட். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டோரியை நான் சொல்கிறேன். குட் நைட் உருவான காலகட்டம் அது. ஓகே, சரி பையன் ஆசைப்படுறான், ரைட், ஓகே. டைரக்டர் வந்தார். ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் கதையை சொன்னார். சரி, நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ இந்த கதையை நீ வேறு யார்ட்டையாவது சொல்லியிருக்கீங்களா, என்கிட்ட அது மட்டும்தான் சொல்கிறீங்களா? உடனே அவர் சொன்னது, அப்பா உங்கள்கிட்ட இல்லை, 50 பேர்கிட்ட நான் சொல்லிட்டேன், யாருமே தயாராக இல்லை. ஓகே, சரி, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டேன். நீங்கள் இந்த இதை எடுத்தீங்கன்னா இந்த படத்தின் வாயிலாக எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்பா அப்படின்னு சொன்னார். நான் மனசில் இப்படி வச்சுக்கிட்டேன். ஒய்ஃபும் வந்து லேசாக சுரண்ட ஆரம்பித்தா. சரி நம்ம பிள்ளை தானே ஆசைப்படுறேன், ஒன்று எடுங்களாம்ப்பா, நீங்கள் இருந்த ஃபீல்டு தானே. புரியுது. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்து எனக்கு ஒரு கான்டாக்டும் கிடையாது, நான் இருந்த ஃபீல்டு வேறு போயாச்சு. அந்த ஃபீல்டு இல்லை. இப்போ அன்னைக்கு வந்து ராகவன் தம்பி தேவா வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்குது இந்த கம்பெனி அவருக்கு. அவர் சும்மா நார்மலாக வந்து உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பார், என்கிட்ட அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். சரி என்னடா இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு வேண்டா வெறுப்போட கூப்பிட்டு கதை கேட்டேன். கதை ஓகே, ரைட், ஓகே, சரி, ஓகே. பட்ஜெட் என்ன? சரி, இது நம்ம சக்திக்கு உள்ளதான், நம்ம யாரையும் கடன் வாங்கியோ அல்லது ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணக்கூடிய சரி அந்த நிலைமையில் இல்லை.
நம்மளே எடுத்துடலான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு தொடங்கினேன். ஆ. அது கடவுள் கிருபையில் மக்களுடைய பேதாரவு மிகப்பெரிய, ஏன்னா அந்த கான்செப்ட் என்ன பிடிச்சான்னா கொரட்டைன்றது நம்ம விரும்பி வரக்கூடிய மேட்டர் கிடையாது. இயற்கையா தூங்கும்போது அது வரும். அது யாரும் விரும்பி நடக்கக்கூடிய காரியம் இல்லை. டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணும் அடுத்தவங்கள. நான் எல்லாம் மூக்கையெல்லாம் பிடிச்சிருக்கேன் போய். சரி, எனக்கு இருக்கு சார் அது விஷயம். அப்போ இந்த கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் டச் ஆச்சுது. சரி, கொரட்டை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ஒரு கான்செப்ட் இது. சரி நம்ம எடுப்போமேன்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் இறங்கினேன். ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு மக்கள் தந்தாங்க. ஒரு நாளைக்கு என் ஒய்ஃபு என்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா நேற்றுக்கு நீங்கள் என்ன கொரட்டை விட்டு தூங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண, அது டிஸ்டர்ப் பண்ணணும் காட்டாமல் நல்லா கொரட்டை விட்டு தூங்குனீங்க. அப்போ நான் சொன்னேன் சந்தோஷப்படுனா நல்லா நிம்மதியாக தூங்கி இருக்கிறேன். கொரட்டை வந்து யாருக்கு நீங்கள் கேட்டது உண்டா உங்கள் கொரட்டை? இல்லை, அது இட்ஸ் இம்பாசிபிள். கேட்டிருக்கேன். இம்பாசிபிள் ஒன்று உண்டுன்னா அடுத்தவங்களுக்கு கொரட்டை நம்ம வா கேட்கலாம். வா வா நீங்கள் விடுற கொரட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் சார். அப்போ கேட்டிருக்கேன் சார். அப்படி பண்ணியிருக்கீங்க இல்லையா? நான் பண்ணல சார், இப்போ வீட்டில் ஒய்ஃப் பண்ணாங்க சார். கொரட்டை விட்டு தூங்குறான்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஃபேமிலி அப்பா மனுஷன் நிம்மதியாக தூங்குறான் ஐயா, அதை வாழ்த்தணும். அதை டிஸ்டர்பன்ஸாக நினைக்கக்கூடாது. ஓகே, நான் சொல்லுவேன் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து மூக்கை போய் பிடிச்சிருக்கேன். பக்கத்தில் கிடக்கிறவா கொரட்டை விட்டு தூங்குவா, மூக்கை பிடிச்சிருக்கேன். எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே ஓகே. அப்படி அந்த கான்செப்ட் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ரைட், இது ஒரு யாரும் சொல்லாத ஒரு மேட்டர். இது கண்டிப்பாக நமக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அந்த படத்தை எடுத்தேன். கடவுள்கிட்ட கிருபையினால மிகப்பெரிய வெற்றி மக்கள் எனக்கு தந்தாங்க. அதுக்கு அடுத்தது லவ்வர். அதுவும் ஒரு சேனல். அது ஒரு அப்படியே போச்சு. யங் ஜர்னர். ஆமாம், யங் சேனல். அவன் எனக்கு என் பையன் கதையை சொல்லலை. அப்போ உங்களுக்கு இது பிடிக்காது. அதுதான் கேட்க வந்தேன். கதையை சொல்லடான்னு. அப்பா நீங்கள் கதை கேட்டால் நீங்கள் படம் எடுக்க மாட்டீங்க. உங்கள் ஸ்டைல் எனக்கு தெரியும். குட் நைட்டு கதை சொன்னால் அது ஓகே, உங்களுக்கு ஓகே ஆச்சுது, நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. ஓகே, இது சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் சொல்லி கடைசி வரை எனக்கு கதை சொல்லலை. சொல்லியிருந்தேன்னா ஒரு வேளை அதை நான் ஒத்துருக்க மாட்டேன். ஓகே, ஒரு வேளை. ஓகே ஓகே. ஆனால் படம் மிகப்பெரிய வெற்றி தந்தது. நான் அதை ரொம்ப ரசித்தேன் அந்த படத்தை. லவ்வர். மணிகண்டன் வந்து எனக்கு இஸ் ஒரு பார்ன் ஆக்டர்னு சொல்லுவேன். அதுதான் நான் கேட்க வந்தேன். ஏன்னா இப்போ $1 மில்லியன் அவங்களோட எல்லாமே ஒரு கூட்டம் முயற்சி. இந்த டீம் ஒர்க்காக ஆர்கானிக்காக அமையிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இந்த மணிகண்டன் உள்ளே ஜாயின் ஆகும்போது கண்டினியூஸாக 2 படங்கள் அவர் கூட. எனக்கு அந்த ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமா? மணிகண்டனை வந்து குட் நைட்டுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. சரி. அப்போ நான் கேட்குறேன், யாரப்பா ஹீரோ யார்? அப்பா மணிகண்டன். ஓ, இந்த மணிகண்டனை ஜெய்பீமில் பண்ணார் அவரு தானே. எனக்கு அவர் வந்து அவரோட நடிப்பு எனக்கு பிடிக்கும். அந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன். அவர் ஜெய்பீமை பார்த்துட்டு. சரி மணிகண்டனா, ஓகே நமக்கு இது செய்யலாம். எனக்கு மணிகண்டன் சொன்னது தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வந்தது. சரி நம்ம பண்ணலாம். வந்து ஃபஸ்ட்டு டே அட்வான்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்துட்டார், ஹோட்டலுக்கே வந்துட்டார். அட்வான்ஸ் கொடுத்தேன். அப்போ எனக்கு அந்த ஜெய்பீம் பார்த்து அந்த தாக்கம் என்கிட்ட இருந்தது. மணிகண்டன் ஒரு நல்ல ஒரு நடிகன். ஓகே, யதார்த்தமாக ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் யதார்த்தமாக இன்னும் அப்பான்னு தான் கூப்பிட்டேன். வந்த உடனே அப்பா இப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டார். எனக்கு அது ஒரு பெரிய பாயிண்ட் ஆச்சுது. ஒரு அப்பன்னு கூப்பிட்ற இடத்துல நம்ம இருக்கோம்ல, நான் அவரை மகனாக ஏற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே. என்னுடைய மகன் தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கு. ஆமாம். அதனால் சரி ஓகே. ரெண்டாவது படம் அதே மாதிரி மணிகண்டனை வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, இந்த கதையை சொல்லடா. அந்த கதையை நான் கேட்டுட்டு நான் முடிவு பண்ணேன். அப்போ இந்த கதை உங்களுக்கு பிடிக்காதப்பா, நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க, கதை சொல்ல மாட்டோம், நீங்கள் எடுங்க, நீங்கள் யூ ஆர் த ப்ரொடியூசர். சரி ஓகே. பூஜை போட்டு அப்படி நடந்துட்டுருக்குது. இதில் என்னென்னா குட் நைட்டு சக்ஸஸ் ஆனவுடனே நான் நினைக்கிறேன், மனசில் நினைக்கிறேன், நம்ம மேலே ஒரு வெளிச்சம் விழுந்துட்டது. ஒரு ப்ரொடியூசர்ன்ற ஒரு வெளிச்சம் விழுந்துட்டது. தொடர்ந்து நம்ம பையனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு கிடையாது. ரெண்டாவது படத்துக்கு என் பையன்கிட்ட சொல்லாமலே மணிகண்டன் ஒரு அட்வான்ஸை கொண்டு கொடுக்குறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். நமக்கு அப்போ அட்வான்ஸ் வாங்கணும், எனக்கு ஒரு திருப்தி. நம்ம ஒரு ப்ரொடியூசராக வந்துடலாம், நமக்குன்னு ஒரு நடிகை வந்தாச்சுல்ல. ஓகே ஓகே. ஒரு படம் எடுத்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமல் நான் அந்த ஒரு படத்தில் வந்துட்டோம், படம் வெற்றியை பெற்று. ரெண்டாவது நமக்கு இந்த ஃபீல்டில் இருக்கு, வரணும். அப்போ அட்வான்ஸ் வாங்கின உடனே முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட்டு தான், மிக சுமால் அமௌண்ட்டு தான் கொடுத்தேன் குட் நைட்டுக்கு. ரெண்டாவது படத்து லவ்வருக்கு டபுளாக கொடுத்தேன். ஓகே, அட்வான்ஸை கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு திருப்தி. ரைட், நமக்குன்னு ஒரு நடிகை வந்துட்டாயா, இருக்காயா, நம்ம படம் எடுக்கலாம். சரி, அப்படி வந்தவர் தான் மணிகண்டன். ஓகே. கடுமையான ஒத்துழைப்பு எனக்கு தந்தார் அவர்.
ரொம்ப சிம்பிள் மேன், வெரி ஹம்பிள் மேன். அதுலேருந்து அப்படியே ட்ராவல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 படம் இருக்குது சார். ஏன்னா இப்போ குட் நைட்டும் லவ்வரும் எவ்வளோ தூரம் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல வெற்றி. ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றி கொடுத்துருக்கும். ஓகே, பட் அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலி வரும்போது பார்க்காத பெரிய வெற்றி ஒன்று கொடுத்துருக்கு. நிச்சயம் அது வந்து அந்த ஜேர்னி பற்றி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரிவியூவில் நாங்கள் முதல்ல படத்தை பார்ப்போம். எல்லோரும் விஐபிஸ் எல்லாம் வந்து இருக்கேன். நான் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு இருக்கேன். மணிகண்டன் வந்தார், பின்னாடி இருந்து வந்தார். என்னை பார்த்த உடனே, அப்பா எப்படி இருக்கீங்க அப்பா, எப்படி இருக்கீங்க அப்பா. எனக்கு அந்த பாண்டிங் தான் அது மறக்காமல், ஒரு அப்பான ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன். நான் ஒரு பையனை அவரை நான் ஏற்றுக்கிட்டேன், மனசில் ஏற்றுக்கிட்டேன். அப்பா உச்சத்துக்கு வந்துட்டு 3 படம் வெட்டி கொடுத்தாச்சு அவர். குட் நைட்டு, லவ்வரு ப்ளஸ் குடும்பஸ்தனும் ஹிட்டாக ஓடிட்டு இருக்க அந்த காலகட்டம். ஆனால் அவர் வந்து அந்த சினிமாத்தனமே என்கிட்ட காட்டலை. ஓகே ஓகே, இயல்பு, ஒரு இயல்பு அப்பா பிள்ளை எப்படி இருக்கும் அந்த பாண்டிங்க எனக்கு அது நினச்சேன். இட்ஸ் எ குட். ஓகே, சினி ஃபீல்டு நம்ம இருக்கிறது ஒர்த். ஓகே, அந்த ஒரு மரியாதை வந்துருச்சு. எஸ், ஆமாம். ஓகே, இப்போ அந்த 2 கதை கேட்டிங்களே சார். லவர் பட கதை உங்ககிட்ட சொல்லலை, குட் நைட் மட்டும் தான் கேட்டீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி கதை சொல்லிட்டாங்களா உங்ககிட்ட ஃபஸ்ட்டு? டூரிஸ்ட் ஃபேமிலி கதை நான் கேட்கவே இல்லை, கேட்கல. என் பையன் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு. சூப்பர், ரைட், சூப்பர். என் பையன் தப்பு பண்ண மாட்டான், நல்லா பண்ணுவான் அப்படின்ற அந்த கதை கேட்கவே இல்லை. ஓகே, குட் நைட் ஃபுல்லான்னு கேட்டேன். ஓகே, 1.5 மணி நேரம் இந்த ஹோட்டலுக்கு உட்காந்து தான் கேட்டேன். அதுக்கு பிறகு ஓகே அவன்கிட்ட விட்டுட்டேன். ஓகே, நீ பார்த்து செய். ரைட். ஓகே, இப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி கதை கேட்கல, பட் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ப்ரிவியூவோ ஏதோ ஒரு ஷோ நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை செப்பரேட் ஷோ ஒன்று பார்க்குறீங்க. அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ இந்த ஃபீல் வேறு. உங்களுக்கு எப்படி இருந்தது? இது கிளைமேக்ஸில் நான் மிரண்டு போயிட்டேன். எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் சேர பார்க்குறாங்க. அந்த சீன் உச்சகட்டம், சினிமாவோட உச்சகட்டம் இருந்தது. இதோட முடிஞ்சது, இவங்க லைஃப் இதோட முடிஞ்சன்னு நினச்சி இருக்குது. வாழ்க்கை திரும்ப தொடருது. அழகாக பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர், சூப்பர் டைரக்டர். அது நான் கதை கேட்கல. ஓகே, இவங்க மேலே உள்ள நம்பிக்கை தான். ஓகே, அந்த நம்பிக்கை தான். எப்படி சார் வைக்கிறீங்க அந்த நம்பிக்கை? அந்த ஏன்னா இது சாதாரணமாக வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது அப்பா மகன் உறவுல வந்து அது நான் சினி ஃபீல்டுலேருந்து வந்தவன், எனக்கு தெரியும் சினிமா என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியும். ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறதுக்கு, ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணுறது என்ன பாடுபடுவாங்க, என்ன கஷ்டப்படுங்கன்னு அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம். ஆனால் என் பையன் எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் அவன் தரல, கொடுக்கல. அவனை நம்பி விட்டேன். ரைட், நீ பார்த்துக்கப்பா, அப்பாவுக்கு ஒரு டேஸ்ட் உனக்கு தெரியும், எப்படி உள்ள ஆளுன்னு உனக்கு தெரியும், அதுபடி நீ நடந்துக்க. அவ்வளோ. ஸோ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ கண்டினியூஸாக ஒரு ஆர்கன். இப்போ எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன், இப்போ இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து இந்த 3 பேர் இருந்தால், அந்த ப்ரொடியூஸ்டு பையில் இந்த 3 பேர் இருந்தால் ஓகே சூப்பர் அப்படிங்கிறது தோணுது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண அடுத்த 2 ப்ராஜெக்ட்ஸும், ஒன்ஸ் மோராக இருக்கட்டும், ஹாப்பி எண்டிங் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் இருக்கட்டும், எல்லாமே ப்ராமிசிங்காக இருக்குது சார். இது எல்லாமே மகேஷ் அவர்களோட இதுதானா, அந்த கதையை பிக் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது? ஆமாம், மகேஷ் அவரோட பண்ணுறாரு. எனக்கு அவங்க ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. கரெக்டாக செலக்ட் பண்ணுவான். ரைட், ஓகே, நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒதுங்கிடுவேன். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பணம் கேட்கறது பிந்தும், கொடுக்கறது முந்தும். எஸ், எவ்வளோ வேணும்ப்பா? அப்பா இத்தனை லட்சம் வேணும். ரைட், ஓகே, உன் அக்கௌண்ட்டில் வந்துடும் போ, அவ்வளோதான். நீ என்ன பண்ணுற, ஏதை கொடுக்க, அதெல்லாம் கிடையாது. ஆர்ஜே பாலாஜிக்கும் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறேன், இவருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். யோகி பாபு அது எனக்காவது முளைக்கும், விதைச்சு போட்டிருக்கோம், முளைக்கும் போது முளைக்கட்டும். முதலீடு போட்டிருக்கோம், அது வரும்போது. அது சார், இப்போ அந்த ஜேர்னி பற்றி பேசணும், சினிமா ஜேர்னி அதெல்லாம் பேசணும். எனக்கு இப்போ நீங்கள் கீழே நம்ம பேசியிருக்க சொன்னீங்க, உங்களோட ஜேர்னி ஒன்று இருந்தது. ஒரு மீனவ குடும்பத்திலேருந்து வந்து இப்போ இந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல, எனக்கு அந்த ஜேர்னி ஆஃப் சைட் சொல்லுங்களேன். நஸ்ரத் பஸ்லியன் அவர். நான் வந்து ஒரு மீனவர் குடும்பத்தில் பிறந்தான்னு சொல்கிறது ரொம்ப ப்ரௌடாக நினைக்க பெருமையா. ஓகேவா, நான் இதுவரை 84 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை? 84 நாடுகளுக்கு. ஓகே, இன்றைக்கி துபாயில் வந்து ஒரு அருமையான ஒரு சர்வீஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். வயதான அந்த நாட்டு மக்கள், ராயல் ஃபேமிலிஸ், மிலிட்ரியில், அங்கே ராயல் ஃபேமிலி தான் மிலிட்ரியில் இருக்க முடியும். ஓகே, மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்வீஸ் வச்சுருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவை பராமரிக்கிறது, பார்க்குறது, இதோ மென்டலி ரிட்டர்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சடு, இந்த மாதிரி தான் அதிகமாக இருப்பாங்க. 80+, 90+, 100% இருக்கிறாங்க. அந்த அம்மா அப்பாக்களை பராமரிக்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்கு, நர்சிங் கேர், அல்மன்பா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் துபாய்னா மை கம்பெனி, ஓன் கம்பெனி. ஓகே, அது வந்து ரொம்ப மன மகிழ்ச்சி அந்த சர்வீஸை நான் கொடுத்துட்ருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு கையில் 34, 35 அம்மா அப்பாக்கள் என் கையில் இருக்கிறாங்க. அவங்கள பராமரிக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு மீட்ரு சாலு ஓடிட்டு இருக்குது.
நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு மீட்டர் அங்கே ஓடிட்டு இருக்குது. ஓகே சர்வீஸ் போயிட்டு புரியுது இருக்குது. புரியுது புரியுது புரியுது. அந்த பணி வந்து எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியான நிறைவான ஒரு பணி. எத்தனை பேர் எத்தனை கோடீஸ்வரம் இருப்பாங்க, இந்த சர்வீஸ் எல்லாருக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கடவுள் கொடுக்க மாட்டேன். எனக்கு தந்த லாஸ்ட் 20 இயர்ஸ் 20 வருஷம் அந்த சர்வீஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் மிலிட்ரியில் போகும்போது அந்த மக்களை பார்க்க போகும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அரேபியன்ஸ் வந்து ஆண்களை எந்த பெண்களும் பார்க்க முடியாது, எந்த ஆண்களும் வீட்டில் உள்ள பெண்களை பார்க்க முடியாது. அவங்க கலாச்சாரம் அப்படி உள்ளது, ட்ரெடிஷ்னல் பார்க்கவே முடியாது. நான் சில நேரம் நான் ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு நர்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இன்றைக்கி எம்டி வராருன்னு சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் வீட்டில் காரில் போய் இறங்குவேன், அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் நம்ம சர்வீஸ் கொடுத்தா மொத்த ஃபேமிலி அன்னைக்கு வேலைக்கே அவங்க போக மாட்டாங்க, இருந்து என்னை வரவேற்று உள்ளே கொண்டு போவாங்க. ஒரு தடவை நான் ஒரு எனக்கு ஷேக் ஃபேமிலியோடு தான் நான் இருக்கேன். ஆமாம் ஷேக்கு வந்தார், நான் அப்பா இந்த மெடிசன் கிடைக்கல, இதை கொஞ்சம் நீங்கள் மிலிட்ரியிலேருந்து வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். என்ன பசலியான், யாருக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, எனக்கு அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, இது என்ன எனக்கு இவ்வளோ கெஞ்ச வேண்டிய தேவை என்ன, ஆர்டர் போடுங்க, இது வாங்கிட்டு வாயானா வாங்கிட்டு வருவேன், அவ்வளோதானே. அவங்க அங்கே அந்த அரபிஸ் ராயல் ஃபேமிலி நினச்சி கூட பார்க்க முடியாது எனக்கு. இவ்வளோ பெரிய சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், எனக்கு தெரியல இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே நம்மளை. ஏன்னா ஏன் அம்மா அப்பா நீ பராமரிக்கிற, இதை விட எனக்கு என்ன வேலை இருக்குது, இது நீ என்கிட்ட கெஞ்சு கேட்க வேண்டிய தேவையில்லை, ஆர்டர் போடு, இது வாங்கிட்டு வாயானா நான் வாங்கிட்டு வர போகிறேன். அப்போ தான் நினச்சேன், நம்ம இவ்வளோ பெரிய சர்வீஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியல, இது உங்களுக்கே தெரியாமல் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது, அது எவ்வளோ பெரிய நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாமல். ஓகே நான் போகிறான்னு சொன்னோன்னா அந்த ஃபேமிலி அன்னைக்கு லீவ் போட்டு மொத்த ஃபேமிலி வந்து என்ன வரவேற்று இவ்வளோ கொண்டு போவாங்க, அவங்க கூட உட்கார சாப்பிட வைப்பாங்க, சாப்பிட்டுட்டு தான் நான் வெளியே வர முடியும், சாப்பிடாம வர முடியாது. அரபி கூட அவ்வளோ ஈஸியாக பழக முடியாது, பெண்களை பார்க்க முடியாது. இல்லை இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எஸ், ஏன்னா அப்போ நம்ம கொடுக்குற சர்வீஸு, அந்த சர்வீஸினுடைய மகிமை எனக்கு தெரியலை. நான் ஒரு எம்ப்ளாய் கொடுக்குறோம் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நான் அதை ரியலைஸ் பண்ணேன், அப்பா எவ்வளோ பெரிய மேட்டர் நம்ம இந்த நாட்டில் நீ ஒரு வேட்டு நாட்டுக்காரன் அவன் நினைக்கவே இல்லை, ஏன் அம்மா அப்பாவை நீ பராமரிக்கிற, இதை விட ஒரு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். சம்திங் யூ ஆர் கிரேட் பஸ்லியான், சம்திங் இஸ் யூ ஆர் கிரேட். இல்லை ஆரம்பத்தில் நான் அவ்வளோ ஆச்சரியமாக கேட்டது, நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அது எனக்கு இது கோயின்சிடன்ஸ் தெரியல, உங்களுதுன்னு அது தெரியும், நீங்கள் தான் பராமரிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியாது எனக்கு. வாழ்த்துக்கள் சார் அதுக்கு ஃபஸ்ட்டு. தேங்க்யூ. அந்த ஜேர்னி அது எப்படி சார்? இல்லை அது நான் ரொம்ப லைக் பண்ணுறேன், அந்த சர்வீஸ் கொடுக்குறதுக்கு நம்ம கடவுள் ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. துபாயில் வந்து இந்த சர்வீஸ் நான் தான் ஃபஸ்ட்டு மேன். இந்த ஐ வாஸ் இன் சுவிட்சர்லாண்டு, இதே தான் நான் அங்கே பண்ணேன் சுவிட்சர்லாண்டில். ஆனால் அங்கே வந்து ஹோம் ஃபார் ஏஜ்டுன்னு இருக்கும், ஓகே, இண்டிவிஜுவல் வீட்டுக்குள்ளே அந்த சர்வீஸ் போகாது. ஸோ அப்போ நான் நினச்சேன், இந்த சர்வீஸு ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் அவங்க வாழ்கிற ரூமுக்குள்ளே போகணும், வீட்டுக்குள்ளேயே போய் அந்த அதில் நான் பேசிக்கலாமே ஃபிசியோதெரபிஸ்ட், டாக்டர் இன் ஃபிசியோதெரப்பி. நான் படித்தது ஃபாரினில் தான், சுவிட்சர்லாண்டு, இட்டாலி, ஜெர்மனி, இந்த கண்ட்ரியில் நான் படித்தேன். அப்போ எனக்கு ஆசை, இந்த சர்வீஸு அவங்களுக்கு தேவை இருக்குது, இந்த சர்வீஸ் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு அவங்க. ஏன்னா சில அம்மா அப்பா அப்படி இருப்பாங்க, ஹோமில் இருப்பாங்க, வயசான 70, 80, 90 அப்படி அங்கே சங்கடமாகவே இருப்பாங்க. நம்ம எப்படி அவங்கள்ட்ட ஒரு இன்டராக்ஷன் பண்ணுவேன், ஏம்மா எங்கள் மேலே ஏதாவது தப்பு, நீங்கள் ஏன் இவ்வளோ சந்தோஷம் இல்லாமல் எப்படி இருக்குது, துக்கமாக இருக்கீங்க, இல்லை பிள்ளை நீ எங்களை நல்லா தான் பார்க்குற, நல்லா தான் கவனிக்கிற, ஆனால் என் வீட்டை விட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்களே. அவங்களுக்கு அந்த கடைசி காலம் அந்த அவங்க வாழ்ந்த மனைவி புருஷனோட வாழ்ந்த அந்த நினைவுகளோட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எங்கேயும் இல்லாமல் அங்கேயே இருக்கணும். என்ன என் பையன் கொண்டு இங்கே கொண்டு பொண்ணு போய் என்னைக்கு என் வீட்டுக்கு கூட்டுப்பான் ஒன்று கேட்டு சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது ஒரு உதயமானது, இந்த சர்வீஸ் அவங்க டோருக்கு உள்ளே கொண்டு போகணும். பொதுவாக யூரோப் கண்ட்ரியில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ரீட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் தெர் இஸ் அ ஹோம் ஃபார் எஸ் இருக்கு. ஆமாம், எங்கே போனாலும் இருக்கும், தெருவுக்கு இருக்கும், தெருவுக்கு முக்குக்கு இருக்கும். இது நான் நினச்சி இது நம்ம அவங்க வீட்டுக்கு உள்ளே இந்த சர்வீஸை கொண்டு போகணும் அப்படின்னு தான் அதை கொண்டு போனேன். என்னோடய ஓன் கான்செப்ட் அது. ஓகே எனக்கு வந்து மிலிட்ரிக்குள்ளே நான் போனேன்னு எனக்கு பாடி காட்டு கண் வச்சு தான் என்ன கொண்டு போவாங்க, ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்களே, அது நேரில் நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். அது சூப்பர் சார். இது அந்த ஜேர்னி ஒன்று இருக்குது, 84 நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணது ஒன்று இருக்குது, அதுக்கு இந்த டிரான்சிஷனே சூப்பர். என் பாஸ்போர்ட் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் எனக்கு பாஸ்போர்ட். என் நண்பர் பார்த்துருக்காரு பாஸ்போர்ட்டை நான் கவுண்டரில் கொடுத்த உடனே
வல்லா 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 அரபியில் பேசுவாங்க. சூப் 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 வந்து பாரு இப்போ இத்தனை பாஸ்போர்ட் வச்சுருக்கான் ஒருத்தர். ஏன்னா இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை காண்பிக்கிறது நம்ம அந்த பாஸ்போர்ட்டை வச்சுருக்கேன். ஓகே இப்போ ஓகே 11வது பாஸ்போர்ட். ஓகேவா? ஏன்னா அது என்னுடைய ஹிஸ்ட்ரி அதான் நான் சொல்லும். ஒரு தனி மதிப்பு மரியாதை தருவாங்க. ஓகே ஓகே அந்த கவுண்டரில் இருக்கிறவங்களே வந்து பார்ப்பாங்க. பாஸ்போர்ட் எதுவும் பாஸ்போர்ட் வாங்கி பார்ப்பாங்க. வல்லா வல்லா சூஃபது வா வா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாசையில். ஓகே சார், இப்போ அந்த ஜேர்னி ஒன்று இருக்குது, இறுதியாக இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி. எஸ், அதோட பொட்டியில் வந்து நான் வந்து ஒரு 32 வருஷம் திமுகவில் பயணம் பண்ணேன். மாவட்ட மீனவரணி மாவட்ட செயலாளர், அப்புறம் மாநில பொறுப்பில் இருந்தேன். சில நேரம் எங்கள் பொதுக்குழுவில் வந்து கலைஞர் ஐயாவே எனக்கு பேரை சொல்லி கூப்பிடுவார். பசிலியான் வாயா உன் கருத்தை பேசி அப்படின்னு சொல்லி 3 பொதுக்குழுவில் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து 3 பொதுக்குழு பேசின ஒரே ஆள் நான் தான். நானாக வாய்ப்பு கேட்டு போகல, என்னை கூப்பிட்டு பேச வைப்பார், கருத்து கேட்பார். ஓகே, அந்த இடத்துல இருந்தேன். ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்புவேன். எம்எல்ஏ எலெக்ஷன் தருவாங்க. ஒரு தடவை கலைஞரை கூப்பிட்டு, என்ன பசிலியான் இந்த தடவை உனக்கு வாய்ப்பு கிடைக்கலையா, ஒன்றும் ஒரி பண்ணாதையா, நான் அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன், நான் தருவேன் உனக்கு, நீ ஒரு எம்எல்ஏ வருவேயா. அப்படி என்ன அவர் ஊட்டி வளர்த்த ஆள். கலைஞர்னா எனக்கு உயிர். ஓகே, இன்னைக்கு நான் அங்கேருந்து வந்த உடனே ஏடிஎம்கே வந்த உடனே எடப்பாடியாரை என்னை அப்படி வாரி அணைச்சிக்கிட்டார். தளவாய் சுந்தரம் அவரும் ஒரு காரணம். எனக்கு இந்த வாய்ப்புக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறது எனக்கு தெரிய இஃப் ஐ எம் ரைட், இந்த ஜனநாயக இந்தியான்னு உருவான பிறகு ஒரு மீனவனுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேட்பாளராக போட்டி போடுறது எந்த கட்சியுமே வாய்ப்பு கொடுக்கல. நான் திமுகவிலிருந்து ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணுறேன், உடனே எனக்கு பேர் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஒரு காலம் எனக்கு எடப்பாடி ஐயாவே மறக்க முடியாது. எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ண என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய அரசியல் குருவனோட சொல்லலாம், தளவாய் சுந்தரம், எக்ஸ் மந்திரி, இப்போ எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மறக்க முடியாது எனக்கு, ஏன்னா அந்த வாய்ப்பு தந்தாங்க. ஆனால் சூழ்நிலை அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து எங்கள் மாவட்டம் பிஜேபி டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் என்ன தோக்கடிக்கல, அவங்க விரும்பலை. பசிலியனையா இதில் வந்து இருக்காருன்னு அவங்க எண்ணினாங்க. புரியுது. அது எனக்கு தெரிஞ்சது. இப்போ சொல்கிறாங்க, பசிலியான் நாங்கள் எனக்கு கூட படித்த கிளாஸ்மேட்ஸே சொல்லுவாங்க, தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், இனி ஒரு வாய்ப்பு வரட்டும், நாங்கள் எல்லாம் செய்வோம், உங்களை ஜெயிக்க வைப்போம். அன்னைக்குள்ள சூழ்நிலை வந்து உங்களை நாங்கள் கன்சிடர் பண்ண முடியல. ஓகே, நான் அது தப்பாக எடுக்கலை. என் சொந்த ஊரில் எனக்கு என் சொந்தக்காரன் எனக்கு ஓட்டு போடலை, பிகாஸ் ஆஃப் இந்த பேக்ரவுண்ட். புரியுது சார், நீங்கள் அந்த ஒரு அது ஒன்று இருக்குது, புரியுது. அவங்கள நான் குற்றமாக குறையாக நினைக்கிறது சொல்கிறதில்ல. இன்றைக்கி நான் செய்துட்டு தான் இருக்கிறேன். சார், நீங்கள் சொல்லும் போதும் அந்த ஒரு வார்த்தை அப்படி சூழ்நிலைகள் ஆனதை நீங்கள் ரொம்ப அழகாக, நான் உங்களை குற்றப்படுத்தலை. புரியுது. சூழ்நிலை அப்படி, ரைட், ஓகே. யாராக இருந்தாலும் அது அந்த ஒரு முடிவு தான் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம தோக்கடிச்சிட்டோமே. ரைட், ஓகே. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ திங்க் இந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் மகேஷ் எம்ஆர்பி அவங்களோட ஒரு ஒரு ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃபீல் குட்னா ஓகே, ஒரு மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகணும் சார். நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், இதே மாதிரி தயாரிப்புல நான் கொடுக்கணும் மக்களுக்கு. குடும்பத்தோட என்னுடைய படத்தை மக்கள் பார்க்கணும். அதுலேருந்து நான் நழுவக்கூடாது. பணம் மட்டும் நோக்கம் இல்லை எனக்கு. இதுபோல் ஒரு நல்ல கதையை இந்த கம்பெனி தருவாங்க, பார்ப்பாங்க. பிள்ளை குட்டிகளோட, அக்கா சகோதரி தங்கச்சியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் நான் கொடுக்கணும். அதான் என்னோட வேண்டுதல். அதை நான் கொடுப்பேன். இல்லை, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை இன்னும் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், நிச்சயமாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.